ஹலோ அண்ட் வணக்கம். யூஸ்வலாக நம்ம சேனலில் இந்த சம்மரில் நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ் போட்டு எனக்கும் போர் அடிச்சிருச்சு. ஃபார் அ சேஞ்ச் இன்றைக்கி இந்த சீசனில் அவைலபிளாக இருக்கிற பலாப்பழத்தை வச்சு ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் பலாப்பழத்தை கொட்டையெல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த பழம் என்னது ஓரளவுக்கு நல்லாவே ஸ்வீட்டாக இருந்தது, அதனால் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த அரைச்ச பலாப்பழத்தோட பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ பேக்கிங் சோடா தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை இந்த மாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து இந்த உளுந்து வடை போடுறோம் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை சட்டியை சூடு பண்ணிவிட்டு வடை சட்டி சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நீங்கள் 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான இனிப்பான பலாப்பழ போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்கு தான். ஒரு 5-10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். பட் இதோட டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சும்மா கும்தாவாக இருக்கும். சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.